ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு தான் நினைக்கிறேன். நான் ரொம்ப நல்லா இருக்கேன். வெல்கம் பேக் டு அவர் சேனல் லவ் அண்ட் ப்ரைட். அண்ட் நீங்கள் கேட்குறீங்க மேரீட் விமன். ஓகே, ஸோ ப்ரீவியஸ் எபிசோட் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு தான் நினைக்கிறேன். ஸோ ஐ திங்க் நவ் பானுமதி எஸ்பெஷலி நிறைய மெசேஜ் இன்னும் டிஃப்ரெண்ட் கலர்ஸில் ஹார்ட் சிம்பிள்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு க்யூட். பட் என்னென்னா எல்லா மெசேஜஸும் உங்களது மட்டும்தான் இருக்குது. அப்படி இல்லை. எனக்கு இன்னும் எல்லோரும் ஒரு சின்ன கமெண்ட் இல்லை ஒரு லைக் ஷேர் பண்ணால் இன்னும் தட் அந்த என்கரேஜ்மெண்ட் வேறு. பட் பானுமதி யூ ஆர் கிவிங் வெரி குட் என்கரேஜ்மெண்ட் டு மீ. ஐ ரியலி லவ்ட் இட் அ லாட். எனிவேஸ், ஸோ hope everybody are really enjoying the story. And ஷார்ட்டில் நான் எபிசோட் 4 மறந்து 5 போட்டேன். சாரி ஃபார் தேட். பட் இட் ஓகே. எனிவேஸ், சரி, லெட் us get into the story now. ஸோ ப்ரீவியஸ் எபிசோடில் விவர் நம்ம ஜான்சி அலேக்கியாக்காக ரொம்ப ட்ரை பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஸோ she came to know that Jhansi came to know that இன்றைக்கி அலேக்கியாவோட பர்த்டேன்ட்டு. ஸோ அதுக்காக பர்த்டே பார்ட்டிக்கு எப்படியாவது அட்டெண்ட் பண்ணணும் அப்படின்னு ஒரு அது என்ன சொல்லுவீங்க, ஒரு தாட்டில் அவங்க அவங்க அருண் பார்க்குற மாதிரி ஒரு சின்ன ப்ளே பண்ணுவாங்க. ஸோ தட் அருண் அவங்கள பார்த்து பர்த்டே பார்ட்டிக்கு இன்வைட் பண்ணுவாங்க. ஸோ வாட் நெக்ஸ்ட்னு இப்போ பார்க்கலாம். ஸோ ஜான்சி கிட்ட இருக்க வெரி தி பெஸ்ட் ட்ரெஸ் ஒன்று, ஒரு ஃப்ராக் வித் ஒயிட் அண்ட் திக்கு க்ரீன் கலரில் ஒரு பியூட்டிஃபுல் ஃப்ராக் எடுத்துகிட்டு அவங்க அந்த ஃப்ராக்கை போட்டுக்கிட்டு ஒரு சின்ன கிஃப்ட் பேக் கூட அலேக்கியா வீட்டுக்கு வருவாங்க. அந்த மெயின் டோர் கிட்ட நின்றுட்டு ஷீல் ஆண்டி அப்படின்னு கூப்பிடுவாங்க. பிகாஸ் ஹாலில் யாரும் இல்லை, சைலண்ட்டாக இருக்குது. ஃபுல்லாக பர்த்டே டெக்கரேஷன்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கு. பட் ஹாலில் யாரும் இல்லை. ஸோ ஹால் ரூமில் யாரும் இல்லதும் பார்த்து ஆண்டி அப்படின்னு கூப்பிடுவாங்க. இதுக்குள்ளே அருண் ஓடி வருவாங்க அந்த குரல் கேட்டு. ஹே ஜான்சி, கம் இன் அம்மா அப்பா அலேக்கியா ப்ளீஸ் கம் அப்படின்னு அவங்கள கூப்பிடுவாங்க. பட் அலேக்கியா வரமாட்டாங்க. அவங்க அம்மா அருணோட அம்மா அப்பா வெளியே வருவாங்க. ஹே ஜான்சி, வாவ் வாட் எ ப்ளசன்ட் சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சொன்னதும் ஆமாம்மா, மார்னிங்கு இங்கே அவங்களுக்கு தெரிஞ்சவங்க வீட்டுக்கு வந்தாங்க, நான் பார்த்தேன். அதான் தங்கச்சியோட பர்த்டே பார்ட்டிக்கு நான் தான் இன்வைட் பண்ணேம்மா, அவங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன் அப்படின்வாங்க. அருண் அன்னது, ஹே யூ டிட் எ வெரி குட் ஜாப், நல்லா பண்ணியிருக்க அப்படின்ட்டு அவங்க அம்மா சொல்லுவாங்க. வாம்மா வா, உட்காரு அப்படின்ட்டு அவங்களுக்கு சீட் ஆஃபர் பண்ணுவாங்க. ஆஃபர் பண்ணதுக்கப்புறம் அருண்கிட்ட சொல்லுவாங்க, ஸோ கூல்ட்ரிங்க் ஏதாவது குடிடா அப்படின்ட்டு. சரின்னு ஓடி போயிட்டு அங்கே இருக்கிற ஒரு கூல்ட்ரிங்க்கை கொண்டு வந்து கிளாஸு ஆஃபர் பண்ணுவாங்க ஜான்சிக்கு அருண். ஸோ அதை எடுத்ததுக்கப்புறம் ஜான்சி தேங்க்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அவங்க அங்கே இருப்பாங்களே தவிர அவங்க வந்தது யாருக்காக? அலேக்கியாக்காக. பட் அலேக்கியாவை காணோம். சரின்னு அவங்க உட்காந்து வெயிட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இதுக்குள்ளே மறுபடியும் அவங்க அம்மா கிச்சனில் ஒர்க் இருக்குன்னு அவங்க கிளம்பி போயிடுவாங்க. அண்ட் அவங்க பின்னாடியே அவங்க அப்பா போவாங்க டு ஹெல்ப் ஹிஸ் மதர் டு ஸ்நாக்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் பாவம் அவங்க தனியாக உட்காந்து அலேக்கியாக்காக வெயிட் பண்ணிகிட்டே இருப்பாங்க, வெரி எக்ஸைட்டடாக. அண்டு அருணுக்கு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்திருப்பாங்க. ஸோ அவங்க கூட பேசிகிட்டே இருப்பாங்க. ஸ்லோவாக அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் அலேக்கியா ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்துகிட்டே இருப்பாங்க. ஸோ ஒரு 5-10 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஸ்லோவாக ஒரு பியூட்டிஃபுல் கேர்ள் அப்படியே அவங்க பெட்ரூமில் வெளியே வந்துகிட்டே இருப்பாங்க.
வந்து நம்ம ஜான்சி பக்கத்துலேயே ஷி வில் கம் அண்ட் ஸ்டாண்ட் பிசைடு ஜான்சி. அவங்க உட்கார்ற சேர் பக்கத்துலேயே வந்து நின்றுட்டு ஜான்சியை பார்த்துட்டே இருப்பாங்க. ஸோ ஜான்சி வந்து அவங்க ஃபேஸ் கீழே இருக்கும் இல்லையா, ஸோ அவங்க பார்த்தா யாரும் அவங்க பக்கத்தில் வந்து நின்ன மாதிரி தெரிஞ்சு. அண்ட் ஷாக் என்னென்னா, அலக்கியாவோட ட்ரெஸ்ஸு கூட ஒயிட் அண்ட் க்ரீன் காம்பினேஷனில் தான் இருக்கும். அரே, நான் என்னோடய ட்ரெஸ் காம்பினேஷன்லேயே யார் இங்கே என் பக்கத்தில் வந்து நின்றுருக்காங்க அப்படின்ட்டு ஸ்லோவாக அவங்க ஹெட்டை ரேஸ் பண்ணிவிட்டு பார்ப்பாங்க. பார்த்தா அது அலக்கியா. அவ்வளோதான், டக்கு நின்றுட்டு ஓ ஹாய் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது அவங்க அலக்கியா கூல் ஹாய் ஹவ் யூ அப்படின்னு கேட்பாங்க. அலக்கியா கேட்டதும் ஜான்சி ஐ ஆம் ஃபைன் ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்லி ஷேக் ஹேண்ட் கொடுப்பாங்க. ஷேக் ஹேண்ட் கொடுத்ததும் ஜான்சி அலக்கியா கூட ஷேக் ஹேண்ட் கொடுத்து தேங்க்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்குள்ளே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்துடுவாங்க. வந்துட்டு ஹே அலக்கியா அப்படின்னு கூப்பிட்டதும் ப்ளீஸ் எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்னு சொல்லிட்டு ஜான்சியை க்ராஸ் பண்ணிவிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே போவாங்க. ஸோ ஜான்சிக்கு என்ன பண்ணணும்னு தெரியாமல் மறுபடியும் அந்த சேரில் உட்காந்துருவாங்க. உட்காந்து அங்கேருந்து அலக்கியாவை பார்த்துட்டே இருப்பாங்க. ரொமான்டிக்காக ஒரு இப்போ ஜான்சின்ற அலக்கியா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிட்டே இருப்பாங்க இல்லையா. ஸோ பேசிட்டே இருக்கும்போது அவங்க ஹேண்ட்ஸ் மூமெண்ட்டு, அவங்க ஐஸ், ஸோ நம்ம பேசும்போது ஐஸில் எக்ஸ்ப்ரெஷன்ஸ் வரும் இல்லையா. ஸோ அந்த எக்ஸ்ப்ரெஷன்ஸு, அந்த ஸ்மைலு, அந்த லாஃப் எல்லாமே அங்கே உட்காந்து அலக்கியாவை அப்சர்வ் பண்ணிவிட்டு என்ஜாய் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அலக்கியா சிரிச்சிட்டாங்கன்னா இவங்களும் சிரிச்சிட்டே இருப்பாங்க. அலக்கியாவோட ஃபேஸில் எந்த எக்ஸ்ப்ரெஷன் கொடுப்பாங்களோ அதே மாதிரி எக்ஸ்ப்ரெஷன் அவங்க ஃபேஸ்லேயும் ப்ளே ஆகிட்டே இருக்கும். ஸோ இவ்வளோ இன்வால்வ் ஆகிட்டு நம்ம அலக்கியாவை பார்த்துட்டே இருப்பாங்க ஜான்சி. ஸோ அண்ட் ஆப்போசிட்டில் அருண் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிட்டே இருப்பான். பட் அவங்க ஐஸ் மட்டும் ஜான்சி மேலே தான் இருக்கும். அவங்க ஃப்ரெண்ட்ஸு என்னடா நீங்கள் எங்கள் கிட்டே இருக்க, பட்டு உங்கள் கண் எங்கெங்கேயோ இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. பேசாதுங்கடா, தங்கச்சி பக்கத்தில் தான் இருக்காங்க, சுப் அப்படின்னு சொல்லுவாங்க அருண். சொன்னதும் ஓகே அண்டர்ஸ்டுட் அப்படின்ட்டு அருண் ஃப்ரெண்ட்ஸு அவனை கிண்டல் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ இப்படி கொஞ்சம் நேரம் கழிச்சதுக்கப்புறம் அவங்க அம்மா அப்பா வெளியே வந்துட்டு கிச்சனில் இருந்து எல்லாம் ஸ்நாக்ஸ் எல்லாம் கொண்டு வந்து கேக் கூட கொண்டு வந்துட்டு அங்கே வச்சுட்டு ஓகே கைஸ் எல்லோரும் வாங்க கேக் கட் பண்ணலாம் அப்படின்னு கூப்பிட்டதும் எல்லோரும் கேக் கட்டிங்காக அந்த டேபிள் கிட்ட வருவாங்க. வந்ததுக்கப்புறம் அலக்கியா வந்து சென்டரில் இருப்பாங்க. அந்த சைடு அம்மா, இந்த சைடு அப்பா 2 பேரும் நில்லுவாங்க. அவங்க பக்கத்தில் அலக்கியா பின்னாடி வந்து அவங்க அண்ணா எல்லோரும் அப்படி நின்றுட்டு ஹாப்பியாக கேக் கட் பண்ணுவாங்க. கேக் கட் பண்ணதுக்கப்புறம் அந்த கேக் கட்டிங் செலிப்ரேஷன்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் ஜான்சி அலக்கியா பக்கமாக போயிட்டு அந்த கிஃப்ட் இருக்கு இல்லையா, அந்த கிஃப்ட்டை அவங்க கையில் கொடுத்துட்டு ஒன்ஸ் அகெயின் ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்லுவாங்க. சொன்னதுக்கப்புறம் சரி அப்படின்ட்டு அவங்களுக்கு கேக் ஆஃபர் பண்ணுவாங்க தேங்க்ஸ் சொல்லிவிட்டு. ஸோ அந்த கேக் அங்கே ஒரு சேர் மேலே உட்காந்துட்டு அந்த கேக்கை என்ஜாய் பண்ணிகிட்டே இருப்பாங்க ஜான்சி. இதுக்குள்ளே அவங்க அப்பா அருணோட அவங்க அப்பா வந்து ஜான்சி பக்கத்துலேயே உட்காந்து என்னம்மா ஓகேவா, ஆர் யூ கம்ஃபர்டபுள் அப்படின்னு கேட்பாங்க. அங்கிள் ஐ எம் ஃபைன் அப்படின்னு சொல்லுவாங்க ஜான்சி. அப்போது ஓகே காலேஜ் அட்மிஷன்ஸ் ஓவரா உனக்கு அப்படின்னு கேட்பாங்க. அங்கிள் ஓவர், நெக்ஸ்ட் வீக்கில் இருந்து தான் காலேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க ஜான்சி. ஓ அப்படியா, நான் நாளைக்கு தான் பார்க்கணும்மா பசங்களுக்கு காலேஜு அப்படின்வாங்க. ஹோ ஐ சி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்க அப்பா நீங்கள் எந்த காலேஜுன்னு அவங்க அப்பாவும் கேட்க மாட்டாங்க. ஸோ ஜான்சி நான் இந்த காலேஜில் இருக்கேன்னு கூட அவங்களும் சொல்ல மாட்டாங்க. ஸோ கொஞ்சம் நேரம் கழிச்சதுக்கு கேக்கு சாப்பிட்டது முடிஞ்சதுக்கப்புறம் எழுந்திரிச்சிட்டு சரி அப்போது நான் வரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சொன்னதும் அலக்கியா
ஹே அப்போவே வா, வை டோன்ட் யூ ஹாவ் டின்னர், எங்கள் கூட டின்னர் சாப்பிட்டுட்டு போயிடலாமே அப்படின்னு கேட்பாங்க. கேட்டதும் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க உள்ள. பட் இல்லை, ஆக்சுவலாக அம்மா எனக்காக வெயிட் பண்ணிகிட்டே இருப்பாங்க அண்ட் அப்பா கூட வந்திருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் மறுபடியும் வரேன், அப்போது வி வில் ஹாவ், பட் நவ் நான் போகிறேன் ப்ளீஸ் அப்படின்வாங்க. சொன்னதும் அவங்க அம்மா அப்பா எல்லோரும் ஓகே ஓகே நோ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லுவாங்க. சொன்னேன் அருண் அப்படின்னு கூப்பிடுவாங்க. அருண் வந்து என்னப்பா அப்படின்னு சொன்னதும் ஜான்சி அவங்க வீட்டில் ட்ராப் பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேப்பா அப்படின்னு அருண் சொன்னதும் இப்போ ஜான்சி ஐயையோ வேணாம் அங்கிள், நான் என் ஸ்கூட்டியை கொண்டு வந்திருக்கேன், நான் போயிடுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓ உங்களுக்கு ஸ்கூட்டி இருக்கா, ஓகேம்மா ஓகே தென் பாய் டேக் கேர் அப்படின்னு சொல்லுவாங்க. சொன்னதும் ஓகே அங்கிள் அப்படின்ட்டு ஜான்சி எல்லாருக்கும் பாய் சொல்லிவிட்டு ரொம்ப கஷ்டமாக அங்கேருந்து பிகாஸ் அலேக்கியா வாஸ் சச் பியூட்டிஃபுல் ஒயிட் சாரீ, டார்க்லி க்ரீன் கலர் பீகாக் இது ஐ மீன் பீகாக் டிசைன்ஸ் எல்லாம் இருக்கும் சாரீ மேலே. ஸோ ரொம்ப அழகாக ஃப்ரீ ஹேர் வச்சுட்டு சூப்பராக இருப்பாங்க. அவங்கள விட்டுட்டு போகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஜான்சிக்கு. பட் ஷீ ஹேஸ் டு கோ இல்லையா. ஸோ அதுக்கு அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க. வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி அலேக்கியா ஜான்சி 1 minute அப்படின்வாங்க. சொன்னதும் ஏதோ பேச போகிறாங்கப்பா அப்படின்னு ஹாப்பியாக திரும்பிட்டு என்ன அப்படின்னதும் ஒரு பெரிய பாக்ஸில் அவங்க அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் கூட கேக் பேக் பண்ணி கொடுத்துட்டு ஆண்டிக்கு அங்கிளுக்கும் கொடு ஓகேவா அப்படின்னு சொல்லுவாங்க. ஷியோர் அப்படின்ட்டு ஹாப்பியாக அந்த கேக் பாக்ஸை எடுத்துகிட்டு வீட்டுக்கு போவாங்க. வீட்டுக்கு போயிட்டு அவங்க அம்மாவுக்கு அந்த பாக்ஸ் கொடுத்துட்டு அலேக்கியா அவங்களுக்கு கேக் சென்ட் பண்ணாங்கம்மா அப்படின்னு சொல்லுவாங்க. சொன்னதும் ஓகே அப்படின்னு சொல்லி சரி வா டின்னர் சாப்பிட்லாம் அப்படின்னதும் ஓகே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு வர்றேன் அப்படின்ட்டு அவங்க ரூமுக்கு போய் ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு அலேக்கியா பற்றியே அந்த பியூட்டி பற்றியே திங்க் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அப்பா சாரியில் எவ்வளோ அழகாக இருக்காங்க அப்படின்ட்டு வந்து அவங்க அப்பா அம்மா கூட டின்னர் சாப்பிட்டு போய் மறுபடியும் தூங்குறதுக்கு முன்னாடி அவங்களே அப்படியே நினச்சிட்டே இருப்பாங்க, அப்படியே தூங்கிடுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆஸ் யூஷுவல் அவங்களுக்கு இன்னும் காலேஜ் ஸ்டார்ட் ஆகலை இல்லையா. ஸோ கிக் பாக்ஸிங்காக போவாங்க மார்னிங்கு. நெக்ஸ்ட்டு டே டைம் ஃபுல்லாக ஃப்ரீயாக தான் இருப்பாங்க. பட் ஆல்ரெடி அலேக்கியா அவங்க அப்பா சொல்லியிருந்தாங்க இல்லையா நாளைக்கு காலேஜ் அட்மிஷன்ஸ்க்காக போகணும்னு. ஸோ அதுக்கு தான் நம்ம ஜான்சி கூட வீட்லேயே இருப்பாங்க. எங்கேயும் போனால் வேஸ்ட் இல்லையா, பிகாஸ் அவங்க வீட்டில் இருக்க மாட்டாங்க. ஸோ ஏன் போகணும் அப்படின்ட்டு அவங்க வீட்லேயே ரெஸ்ட் எடுத்துகிட்டே இருப்பாங்க. ஸோ இப்படியே அவங்க அட்மிஷன்ஸ்க்காக காலேஜஸ்க்கெல்லாம் போயிட்டு அவங்க வேறே காலேஜில் அட்மிஷன் எடுப்பாங்க. ஸோ இதுக்கப்புறம் that day finished. Next day morning ஈவினிங் இவங்க கிக் பாக்ஸிங் ஸ்கூலுக்கு போவாங்க ஜான்சி அண்ட் அவங்க அப்பா. போயிட்டு ஜான்சி வந்து சின்ன பசங்க இருப்பாங்க இல்லையா அவங்க ஸ்கூலில், அவங்கள எல்லாரையும் லைனில் வச்சு வார்ம் அப் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அவங்க அப்பா வந்து இப்போது ஐ மீன் கிக் பாக்ஸிங் ஆல்ரெடி கொஞ்சம் ப்ராக்டிஸ் ஆகிட்டு இப்போ தான் ரிங்கில் போகிற கண்டஸ்டன்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க இல்லையா. ஸோ அவங்க கூட ஒரு 2 பசங்களை கூட அவங்க ரிங்கில் இருந்து ஃபைட்டிங் கண்டக்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த சீனில் சடனாக நம்ம அருண் அண்ட் அவங்க அப்பா வருவாங்க அட்மிஷன்ஸ்க்காக. ஸோ வந்ததும் ஹாய் சார் அப்படின்னு சொல்லுவாங்க அருண் ஃபாதர். சொன்னதும் பார்த்து ஹாய் சார் அப்படின்ட்டு ஜான்சி அவங்க அப்பா சொல்லுவாங்க. சொல்லிட்டு ஜான்சி அப்படின்னு கூப்பிடுவாங்க. வரேன்
அப்படின்ட்டு, சரி நீங்கள் எல்லாம் இந்த வார்ம் அப் பண்ணிட்டே இருங்க, நான் இப்போவே வரேன் அப்படின்னு பசங்களுக்கு சொல்லிவிட்டு, சின்ன சின்ன பசங்களுக்கு சொல்லிவிட்டு அவங்க அப்பா கிட்ட வருவாங்க. என்னப்பா அப்படின்னதும், தோ ரிங்கில் இருக்கிற அவங்க 2 பேரும் நடுவில் ஃபைட்டு ஸ்டார்ட் ஆச்சு, அது நீ எம்பைரிங் பண்ணிட்டே இருமா, நான் இவங்க கூட பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேப்பா நீங்கள் போங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்வாங்க ஜான்சி. சரின்னு இவங்க அந்த ஆஃபீஸ் ரூம்குள்ளே போவாங்க. போயிட்டு அட்மிஷன் இதெல்லாம் பேசுவாங்க, ஃபீட் எல்லாம் பேசினதுக்கப்புறம் சரின்னு எல்லாம் அவங்க கூட அட்மிஷன் எடுத்துருவாங்க. அட்மிஷன் எடுத்ததுக்கப்புறம் அவங்க அப்பா அருண் அவங்க அப்பா சொல்லுவாங்க, இன்றைக்கி நல்ல நாள் சார், ஸோ இன்றைக்கே பையன் ஜஸ்ட் கொஞ்சம் நேரம் நீங்கள் ப்ராக்டிஸ் கொடுத்தீங்கன்னா, இல்லை அவங்க ஸ்ட்ரென்த் என்னது நீங்கள் ஒரு தடவை பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு என்ன கற்றுக் கொடுக்கணும் நீங்கள் அப்படின்றது உங்களுக்கு ஒரு ஐடியா வந்துடும் சார் அப்படின்ட்டு அருண் அப்பா சொல்லுவாங்க. பிகாஸ் இன்றைக்கி நல்ல நாள் இல்லையா, ஸோ இன்றைக்கே அவன் லெட் ஹிம் ஸ்டார்ட், ஒரு 1 hour நான் வெயிட் பண்ணுறேன், அதுக்கப்புறம் பையனை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சொன்னதும் ஜான்சி அவங்க அப்பா ஓகே சார், நோ ப்ராப்ளம் அப்படின்ட்டு சரிம்மா அவங்க ரிங்கு கிட்ட வருவாங்க. ரிங்கு கிட்ட வந்ததுக்கப்புறம் எல்லாரையும் ஜான்சி கீழே வந்துடுவாங்க ரிங்கில் இருந்து. ஜான்சி அவங்க அப்பா வந்து அந்த ரிங்கில் நின்றுட்டு, பாருங்கம்மா, ஹீஸ் அவர் நியூ அட்மிஷன், அவங்க கூட அண்டர் 18 சாம்பியன், ஸோ இன்றைக்கி we will do one thing, அவங்க ஸ்ட்ரென்த் என்னென்னது நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இன்றைக்கி, ஸோ ப்ளீஸ் அருண் நீங்கள் ரிங்குக்குள்ளே வாங்க அப்படின்னு இன்வைட் பண்ணுவாங்க. இன்வைட் பண்ணதுக்கப்புறம் நம்ம அருண் வந்து ரிங்குக்குள்ளே போயிடுவாங்க. ரிங்குக்குள்ளே போனதுக்கப்புறம் அவங்க வந்து கொஞ்சம் சீனியர் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க இல்லையா பாய்ஸில், ஸோ அவங்களைய ஒரு பர்சனை கூப்பிடுவாங்க ஜான்சி அவங்க அப்பா. ஓகே, கூப்பிட்டு ஓகே இப்போது நீ அருண் கூட ஃபைட் பண்ணணும், ஓகேவா அப்படின்ட்டு ஹீ வில் ஸ்டார்ட் எம்பைரிங். சரி, ஜான்சி அவங்க அப்பா வந்து எம்பைரிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ ஒரு 2-3 கிக்ஸ்லேயே அந்த பையன் கீழே விழுந்துருவான். விழுந்ததும் ப்ரௌட்னஸ் வந்துடும் அருணுக்கு. யூனோ, இவ்வளோ சீனியர்னு சொன்னீங்க, இவ்வளோ சில்லியாக இருக்கான் இவன் அப்படின்ட்டு ஒரு டைலாக் வரும். வந்து அவங்க அப்பா கூட யூனோ அந்த ப்ரௌட்னஸ் இருக்கும் அவங்க அப்பாவில் கூட. நோ ஒன் ஆர் ஹியர் டு பீட் மை சன், அந்த மாதிரி அவங்க ஐஸில் அந்த ப்ரௌட்னஸ் இருக்கும். சரின்னு இன்னொரு பையன் வருவான். கொஞ்சம் யூனோ ஹீ இஸ் கிக் பாக்ஸிங்கில் கொஞ்சம் ப்ராக்டிஸ் இருக்கும் அந்த பையனுக்கு. ஸோ அவங்க வருவாங்க. வந்தது ஒரு 2 minutes ஃபைட் நடக்கும். பட் ஸ்டில் அருண் வந்து அவங்க கூட அருண் முன்னாடி அந்த பையன் கூட தோற்றுருவான். தோற்றதுக்கப்புறம் ஐயா என்ன இது, அப்போது அவங்க அப்பா அங்கேருந்து, என்ன சார் பெரிய ஸ்கூல்னு சொன்னீங்க, ஒரு 5 years எக்ஸ்பீரியன்ஸ்டுன்னு சொன்னீங்க, பட் உங்கள் டீச்சிங் ரொம்ப வீக்காக இருக்குமா போல் இருக்கு, என்ன சார் என் பையனே ஸ்ட்ராங்காக இருக்கான்னு நினைக்கிறேன், ஸோ இந்த ஸ்கூலில் அட்மிஷன் எடுத்துகிட்டு நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா சார் அப்படின்னு கத்துவாங்க. ரொம்ப யூனோ என்ன சொல்லுவீங்க, இன்சல்ட்டிங் பண்ண மாதிரி பண்ணதும் அவங்க அப்பாவுக்கு நிஜமாலும், பிகாஸ் ஒரு ஸ்கூலில் இருக்கிற சீனியர் மெம்பர்ஸில் பாய்ஸில் தோத்துட்டாங்கன்னா அப்போது என்ன தான் கோச்சிங் கொடுக்குறீங்க நீங்கள் அப்படின்னு தானே கேட்பாங்க. ஸோ ஆக்சுவலாக சொல்ல மறந்துட்டேன். ஜான்சி வந்து கிக் பாக்ஸிங் ஸ்கூலில் எவ்வளோ நேரம் இருப்பாங்களோ அவ்வளோ நேரம் அவங்க அப்பாவை அப்பான்னு கூப்பிட மாட்டாங்க, கோச்சுன்னு கூப்பிடுவாங்க. ஸோ கோச்சுன்னு கூப்பிட்டதுக்கப்புறம் எப்பவும் கோச்சுன்னு தான் கூப்பிட்டுட்டே இருப்பாங்க. ஸோ ஜான்சிக்கு வந்து ரொம்ப கோபம் வந்துகிட்டே இருக்கும். அவங்க அப்பா பேசுனது, அருணோட பிஹேவியரு இதெல்லாம் பார்த்துட்டே இருக்கும்போது சுருன்னு கோபம் வந்துகிட்டே இருக்கும் ஜான்சிக்கு. அப்போது ஜான்சி வந்து ரிங்குக்குள்ளே டைரெக்டாக அவங்க அப்பா கூப்பிடவே மாட்டாங்க, பட் ஜான்சி சீரியஸாக ரிங்குக்குள்ளே வந்துடுவாங்க. வந்துட்டு கோச்
கேன் ஐ அப்படின்னு கேட்பாங்க. கேட்டதும் அவங்க அப்பா யோசிச்சுட்டே இருப்பாங்க. இல்லைம்மா வேணாம் அப்படின்வாங்க. அப்போ அருண், ஐயையோ லேடிஸ் கிட்டெல்லாம் நான் ஃபைட் பண்ண மாட்டேன், பாய்ஸாலேயே என்னால் என்னோடய ஸ்ட்ரென்த்தை தாங்க முடியல, ஆஃப்டர் ஆல் யூஆர் எ கேர்ள், நோ ஐ டோன்ட் ஃபைட் வித் கேர்ள்ஸ் அப்படின்வாங்க. அப்படின்னதும் ஜான்சிக்கு இன்னும் கோபம் வந்துட்டு ஸ்போர்ட்ஸில் கேர்ள்ஸ் பாய்ஸ் டிஃப்ரென்ஸ் ஒன்றும் இருக்காது, இங்கே ஸ்ட்ரென்த்து தான் மேட்டர்ஸ். ஓகே, நானே ரெடியாக இருக்கேன் உங்க கூட ஃபைட் பண்ணுறதுக்கு, நீங்கள் எதுக்கு ஹெசிடேட் பண்ணுறீங்க அப்படின்னு டைரெக்டாக கேட்பாங்க அருணை ஜான்சி. கேட்டதும் அருண்கிட்ட என்ன பேசணும்னு தெரியாமல் இருப்போம். ஸோ அண்ட் அவங்க அப்பா, என்ன இந்த பொண்ணு இவ்வளோ போல்டாக இருக்காங்க அப்படின்னு நினச்சிட்டு அவங்க, என்னடா பயமாக இருக்கா உனக்கு, பொண்ணு தானே, கமான் ஃபைட், நோ ப்ராப்ளம், ஐ நோ அபவுட் யூ அப்படின்ட்டு அருண் அப்பா என்கரேஜ் பண்ணுவாங்க. என்கரேஜ் பண்ணதும் ஜான்சி அவங்க அப்பா வேணா ஜான்சி ப்ளீஸ் டோன்ட் அப்படின்வாங்க. அப்படின்னதும் ஜான்சிக்கு ரொம்ப இன்னும் கோவம், இல்லைப்பா கண்டிப்பாக நான் ஃபைட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்வாங்க. ஸோ வாட் நெக்ஸ்ட்? ஃபைட் நடக்குமா, இல்லை அவங்க அப்பா ஜான்சி அவங்க அப்பா வேண்டாம் இப்போத்துக்கு வேண்டான்னு அவங்கள ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிவிட்டு ஸ்டாப் பண்ணிடுவாங்களா இந்த ஃபைட்டு, இல்லை அருண் ஃபைட் பண்ணுவாங்களா, ஃபைட் பண்ணால் யார் வின் பண்ணுவாங்க? ஸோ வில் சி. அண்ட் இது அவங்க ஃபேமிலியில் ஜான்சி மேலே இம்ப்ரெஷன் என்ன தான் பில்டு பண்ணும், இதெல்லாம் நம்ம ஃபர்தர் எபிசோட்ஸில் பார்க்கலாம். அப்போ வரைக்கும் டாட்டா பை பை, சி யூ, ஜெய் ஹிந்த், ஜெய் ஸ்ரீராம்.